பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத வசனம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் இதனுடைய 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். வேதத்துல தேவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பல நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை பற்றி சொல்லும்போது அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லி, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் தேவன் உங்களுக்கு ஆறுதல் தருகிறவர் அல்ல, எல்லா விஷயங்களிலும் சகல விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஆறுதலை தர தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க சந்திச்ச தோல்வியினால உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லாம இன்னைக்கு தனித்து விடப்பட்டது போல நீங்க இருக்கலாம். அல்லது உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு அருமையானவர்களை நீங்க இழந்து அந்த இழப்பிலிருந்து மீண்டு வர முடியாம அந்த இழப்பை சரி கட்ட ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாம ஒருவேளை நீங்க துவண்டு போயிருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் சரியா இருக்கும்னு சொல்லி சில முடிவுகளை நீங்க எடுத்து அதுல தோல்வி அடைந்து என்னுடைய எதிர்காலம் நான் நினைத்தது போல இல்லையே என்று சொல்லி ஆறுதலை இழந்து ஆறுதலை தேடி அதற்காக நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தருகிற சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு மனமுடைந்த நிலைமையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை கர்த்தர் சகலவித ஆறுதலினாலும் நிரப்பி உங்களை மறுபடியுமாக கர்த்தர் உயர்த்துவதற்கும் உங்களை கட்டுவதற்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியே போகிற அநேகருக்கு நீங்க ஆறுதல் தருகிற ஊற்றாக மாற கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென்.